April 2025 question paper, stats la question number 19. Given a sample mean of 83. So இது வந்து sample mean கொடுத்திருக்காங்க. அப்புறம் sampleக்கு standard deviation கொடுத்துட்டாங்க. sampleோட size 22. So sample size small sample. So less than 30 இருந்ததுன்னா இது ஒரு small sample. Small sample இருந்தா நம்ம என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணணும்? டி டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு இங்க இருந்தே இது டி டெஸ்ட் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். சாம்பிள் மீனை வந்து நம்ம என்னன்னு எடுக்கணும்? எக்ஸ் பார்னு எடுத்துப்போம் நம்ம. அண்ட் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை சிக்மான்னு எடுக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பாப்புலேஷன் மீன், இது ரெண்டும் வேற வேற. ஸோ பாப்புலேஷன் அப்படின்றது மொத்தமா இருக்கிறதுக்கான வேல்யூ, சாம்பிள்ன்றது அதுல இருக்கிற ஒரு பார்ட். ஸோ இது ஒரு மீன் கொடுத்துருக்காங்க நமக்கு. சாம்பிள் மீனும் இருக்குங்க, பாப்புலேஷன் மீனும் இருக்கு. ரெண்டையுமே எக்ஸ் பார்னு எடுக்கணுமானா இல்ல, இதை எக்ஸ் பார்னு எடுக்கணும். இந்த வேல்யூவை நம்ம இந்த வேல்யூவை வந்து நம்ம மியூ அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இது வந்து மியூ. இப்போ நம்ம கொஸ்டின்ல இருக்கிறது எல்லாத்தையும் கிவன் அப்படின்னு எழுதுவோமா? கிவன். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க இங்க? சாம்பிள் மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 83. சாம்பிள் மீன்ன்றது எக்ஸ் பார், எக்ஸ் பார் ஈக்குவல் டு 83. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் 12.5. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்றது சிக்மா, சிக்மா ஈக்குவல் டு 12.5. நெக்ஸ்ட் சாம்பிள் சைஸ் வந்து ஸ்மால், இது n ஈக்குவல் டு 22. இங்கேயே பக்கத்துல ஸ்மால் சாம்பிள், 30 விட கம்மியா இருந்தா ஸ்மால் சாம்பிள். அடுத்தது பாப்புலேஷன் மீன் இஸ் 70. பாப்புலேஷன் மீன்ன்றது மியூ, மியூ ஈக்குவல் டு 70. இப்போ கொஸ்டின் என்ன? Test the hypothesis that the value of population mean against the alternate that is more than 70 ஆன்னு நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதுல ஹைபோதிசிஸ் ஸ்டெப் 1 என்ன பண்ணுவோம்? நம்ம ஹைபோதிசிஸ் செட் பண்ணுவோமா? ஹைபோதிசிஸ் எப்படி பண்ணுவோம்? H0 null hypothesis mu equal to 70 population mean சொல்றோம். அதே H1ல mu is இங்க என்னன்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மள? more than 70 ஆன்னு செக் பண்ண சொல்றாங்க. ஸோ greater than 70 ஆன்னு நம்ம செக் பண்ணோம். ஸோ greater than 70 அப்படின்றது ரைட் டெயில் டெஸ்ட். இந்த greater than எழுதணும்ல, அதனால இது ரைட் டெயில்டு டெஸ்ட். லெஸ் தென் எழுதிருந்தோம்னா லெஃப்ட் டெயில் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ரெண்டுமே கொடுக்கல, ஈக்குவல் டுல நம்ம செக் பண்றோம் அப்படின்னா டூ டெயில்டு டெஸ்ட்னு எழுதுவோம். ஸோ இங்க இது ரைட் டெயில்டு டெஸ்ட். அடுத்தது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல நம்ம இதோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போறோம். டி ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா டிவைடட் பை ரூட் ஆஃப் என். எக்ஸ் பார்ன்றது 83, மியூ 70, சிக்மான்றது 12.5 divided by root of 22. இதை calculate பண்ணா 13 by 2.67 அப்படின்னு வரும், which is 4.87. இந்த 4.87 அப்படின்றது calculated value. அடுத்தது step 3. step 3 வந்து table value. So table value T at degree of freedom. டேபிள் வேல்யூக்கு எனக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும். டிஎஃப் ஈக்குவல் டு n மைனஸ் 1. ஸோ n மைனஸ் 1னா 22 மைனஸ் 1 அப்படின்னு அர்த்தம், விச் இஸ் 21. ஸோ டி வேல்யூ அட் 21, இல்லைன்னா கீழேயே இதை எழுதுவோம். ஸோ டி வேல்யூ எங்கே பார்க்கணும் அப்படின்னா 21க்கு 0.05 லெவலில் நம்ம பார்க்குறோம், அட் 5% லெவல். அண்ட் இது வந்து ஒன் டெயில் டெஸ்ட். இதுக்கான வேல்யூ 0.05, 21. இதுக்கான வேல்யூ 1.721. டி டெஸ்டுக்கான வேல்யூஸ் எல்லாம் நமக்கு டேபிள்ல இருக்கும். இது அதே வேல்யூஸ் தான் வருதுன்றதுனால நம்ம வேல்யூவை மெமரைஸும் பண்ணிக்கலாம். ஸோ டி டெஸ்டோட டேபிள் வேல்யூ 1.721. இப்போ கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வரும். கன்க்ளூஷன் பார்ட் என்னன்னா, நான் கால்குலேட் பண்ண வேல்யூ 4.87, டேபிள்ல இருந்து எனக்கு கிடைச்ச வேல்யூ 1.721. ஸோ இங்க என்னோட கால்குலேட்டட் வேல்யூ அப்படின்றது கிரேட்டர் தென்னா இருக்கு. எதை விட கிரேட்டர் தென்னா இருக்கு? டேபிள் வேல்யூவோட கிரேட்டர் தென்னா இருக்கு. அதனால H0 is
ரிஜெக்டட் அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகிடும்? ரிஜெக்ட் ஆகிடும். ஹெச் நாட் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் தான் இங்கே எனக்கு இருக்கு. ஸோ பாப்புலேஷன் மீன் இஸ், கொஸ்டின் இதுதானே, பாப்புலேஷன் மீன் இஸ் significantly greater than 70 ஆன்னு செக் பண்ண சொன்னாங்க. எஸ், இது greater than 70 தான்.